ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மேப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எஃப்எம்பி எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ண தெரியும். நார்மலாக நம்மளோட பர்டிகுலராக நம்மளோட லேண்டோட ஸ்கெட்சை வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வில்லேஜ் மேப்பையுமே வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம டைரக்டா யாருனாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டவுன்லோட் பண்றதுங்கிறத நான் இதில் காட்டுறேன். ஸோ நீங்க ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன் லேண்ட் சர்வேன்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிஎன் லேண்ட் சர்வேன்னு டைப் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டோட உங்கள் வெப்சைட் வந்து ஆகும். ஸோ இதில் ஹெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல பை மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வில்லேஜ் மேப் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கணும். ஸோ நான் ராம்நாடு கொடுத்துருக்கேன். ராம்நாட்டில் என்ன தாலுக்கு அப்படி சொல்லி நீங்க கொடுத்துட்டு ஸோ உங்க வில்லேஜ் என்ன வில்லேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது டோட்டல் ஒரு ஷீட் அப்படி சொல்லிட்டு காட்டுது இல்லையா. ஸோ இதே வந்து இப்ப வேற வில்லேஜ் பார்த்தோம் அப்படின்னா லைக் சாயல்குடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 2 பேஜ் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே டயத்துல எத்தனை வில்லேஜ் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாயல்குடிங்கிற வில்லேஜ் வந்து 2 ஷீட் வரும். கடலாடிங்கிற வில்லேஜ் வந்து ஒரு ஷீட் வரும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாயல்குடிங்கிற ஒரு ஷீட் மட்டும் நம்ம வில்லேஜ் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நம்ம மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி ஒன்று என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தேவையில்லை. ஸோ மொபைல் நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் ஜென்டர் போட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் உங்களோட நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் மோஸ்ட்டாக எல்லாமே கேப்ஸில் தான் என்ட்ரு ஆகும். ஸோ பின்கோடு தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ ஐடி ப்ரூஃப் ப்ரூஃப்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், வாட் எவர் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஐடி என்ட்ரு பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் இதை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு 200 ரூபாய். ஸோ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கு, ஸோ இந்த இது ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணி ஸோ ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த இமேஜ் வைஸ் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இமேஜ் பார்த்துட்டு ஸோ இப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ இது அப்படிங்கிறத காட்டும். இது எப்போ சர்வே எடுத்தது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கடைசியாக எப்போ சர்வே இடாங்க அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பே கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ ஸோ யூபிஐ ஆப்ஷன் முதற்கொண்டு இருக்கு. ஸோ யூபிஐ என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அமௌண்ட்டு
பே பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற வில்லேஜ் மேப்பை நீங்க இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிடிஎஃப் ஆப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுலேயே கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன், டவுன்லோட் பிடிஎஃப் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் நீங்க அதில் டைரக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.